ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆகஸ்ட் 29. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சர்வதேச தியான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை டிசம்பர் 21. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்கான இஸ்ரோ நாசா கூட்டு திட்ட பயிற்சியின் பெயர்? விடை ஆக்சிம் 4. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் திட்டம் ககன்யான். ஆக்சிம் 4 என்ற இஸ்ரோ நாசா கூட்டு திட்டத்தின்படி ககன்யான் திட்ட விண்வெளி வீரர்கள் சுபான்சு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் முதல் கட்ட பயிற்சியை முடித்தனர். மத்திய பிரதேச போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு? விடை 3 டிசம்பர் 1984. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்துடன் தொடர்புடைய நகரம் எது? விடை மதுரை அரிட்டாப்பட்டி. புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம்? விடை சண்டிகர். டிசம்பர் 2024 மகாராஷ்டிரத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றவர்? விடை தேவேந்திர பட்னவிஸ். மகாராஷ்டிரத்தின் தற்போதைய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை டிசம்பர் 1. 2024க்கான தீம் டேக் த ரைட் ஸ்பாட். ஐநா எய்ட்ஸ் நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு 2030. எல்லை பாதுகாப்பு படை தொடங்கப்பட்ட தினம் டிசம்பர் 1. எல்லை பாதுகாப்பு படை பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசமுடனான இந்திய எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறது. சந்தோஷ் கோப்பை தேசிய சீனியர் ஆடவர் கால்பந்து சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற அணி? விடை மேற்கு வங்கம். சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்கான பிராபோ 3 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது? விடை PSLV C-59. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்கான ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் பிராபோ 3 செயற்கைக்கோளுடன் இந்தியாவின் PSLV C-59 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் எஸ் சோமநாத். அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் 3வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. 2024ஆம் ஆண்டின் தேசிய பஞ்சாயத்து விருதை வென்ற கிராமம் எது? விடை உடிபுத்ரூக், மகாராஷ்டிர மாநிலம். சமீபத்தில் RBI அறிவித்த விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்சவரம்பு எவ்வளவு? விடை ரூபாய் 2 லட்சம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர்? விடை ஜெய்ஷா. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைவர் சம்மி சில்வா. இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல் நடுவே கண்ணாடி பாலம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? விடை கன்னியாகுமரி, தமிழ்நாடு. கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 5 லட்சம் ரன்களை குவித்த முதல் அணி என்ற புதிய சாதனையை நிகழ்த்திய நாடு? விடை இங்கிலாந்து. கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா ஆண்டாக கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ள ஆண்டு? விடை 2025ஆம் ஆண்டு. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 19. தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதனின் பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சமீபத்தில் எந்த நாட்டின் அதிபர் அல் அசாத் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது? விடை சிரியா. சிரியா தலைநகர் டமாஸ்கஸ். போப் பிரான்சிஸால் புனித ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் கர்தினலாக நியமிக்கப்பட்ட இந்தியர் யார்? விடை சார்ல்ஸ் ஜேக்கப் கூவக்காடு, கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். மஸ்கட்டில் நடைபெற்ற 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை இந்தியா. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற 10வது ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. 2024ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை கர்நாடக எழுத்தாளர் தேவநூரா மகாதேவா. இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர்? விடை சஞ்சய் மல்ஹோத்ரா. ஆர்பிஐயின் 25வது ஆளுநர் சக்திகாந்த தாஸ் டிசம்பர் 10ஆம் தேதி ஓய்வு பெற்றார். கணினி அறிவியல் பொறியாளரான சஞ்சய் மல்ஹோத்ரா கான்பூர் ஐஐடியில் பட்டம் பெற்றவர். 1990ஆம் ஆண்டு ராஜஸ்தான் பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி ஆவார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது? விடை ராம்நாத் கோவிந்த். பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட முடிவு செய்துள்ள நாடு எது? விடை சீனா. சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவரின் காவல்துறை கொடி விருது எந்த மாநிலம் பெற்றது? விடை சத்தீஸ்கர் மாநிலம். குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை 67B. அரசமைப்பு சட்டத்தின் 67B பிரிவின்படி மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் மூலம் குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்க முடியும். பதவி நீக்கம் செய்யும் முன்பு குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னர் நோட்டீஸ் அளிக்க வேண்டும். WTA 2024 சிறந்த வீராங்கனை விருதை வென்றவர் யார்? விடை பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த அரினா சபலென்கா. WTA 2024 விருதுகள்: சிறந்த வீராங்கனை அரினா சபலென்கா, சிறப்பான வளர்ச்சி எம்மா நவோரா, சிறந்த புதிய வீராங்கனை லுலுசன், கம்பேக் வீராங்கனை பாவ்லோ படோஸ், சிறந்த இரட்டையர் ஜாஸ்மின் பலோனி மற்றும் சாரா. அமீரகத்தில் நடைபெற்ற ஆடவர் அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை வங்கதேசம். உலகிலேயே முதல் முறையாக அதிநவீன முறையில் மூளையின் உயர் தெளிவுத்திறன் படங்களை வெளியிட்ட ஐஐடி எது? விடை சென்னை ஐஐடி.
சிங்கப்பூரில் நடைபெற்ற 18வது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? விடை டி குகேஸ். 2024 உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் டி குகேஸ் சீனாவின் டிங் லிரனை 7.5, 6.5 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். மொத்தம் 14 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் முதலில் 7.5 புள்ளிகளை எட்டுபவர் சாம்பியன் ஆவார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் கோப்பை வென்ற மிக இளம் போட்டியாளர் என்ற சாதனையை குகேஸ் படைத்துள்ளார். சமீபத்தில் விருப்பத்துக்குரிய நட்பு நாடு பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கிய நாடு எது? விடை சுவிட்சர்லாந்து. ஃபிஃபா உலகக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி 2027ஆம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது? விடை பிரேசில். 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை ஆ. இரா வெங்கடாச்சலபதி. 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது ஆ. இரா வெங்கடாச்சலபதி எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற ஆய்வு நூலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 1967இல் பிறந்த ஆ. இரா வெங்கடாச்சலபதி தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க ஆய்வறிஞர்களில் ஒருவராவார். சையது முஸ்டாக் அலி கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை மும்பை. சமீபத்தில் காலமான பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசைனுக்கு பத்மஸ்ரீ விருது எப்போது வழங்கப்பட்டது? விடை 1988. பத்ம பூஷன் விருது 2002, பத்ம விபூஷன் விருது 2023ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறுகிறது? விடை 12 ஆண்டுகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா நடைபெறும். மகா கும்பமேளா 45 நாள்கள் நடைபெறும். 2024ஆம் ஆண்டுக்கான வியாஸ் சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சூரியபாலா. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வழங்கப்பட்டது? விடை குவைத். சமீபத்தில் ஓய்வை அறிவித்துள்ள ரவிச்சந்திர அஸ்வின் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை கிரிக்கெட். 2024ஆம் ஆண்டுக்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? விடை வினிசியஸ் ஜூனியர். சிறந்த வீராங்கனை விருதை ஐடானா பொன்மட்டி வென்றார். 2024ஆம் ஆண்டுக்கான மிஸ் இந்தியா அமெரிக்க அழகி பட்டத்தை வென்றவர்? விடை சாண்ட்ரா நீல். பாரதி அந்தரிக்ஷ ஸ்டேஷன் எனும் இந்திய ஆய்வு மையத்தை விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ள ஆண்டு? விடை 2035. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான முன்னோட்ட முயற்சியாக செயல்படுத்தப்பட உள்ள இந்தியாவின் ஆய்வு திட்டம் ஸ்பேடெக்ஸ். இத்திட்டத்தின்படி விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஸ்பேடெக்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
விடை ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். டிசம்பர் 2024 புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் பீகார் ஆரிப் முகமது கான், கேரளா விஸ்வநாத் அர்லேகர், மணிப்பூர் அஜய்குமார் பல்லா, ஒடிசா ஹரிபாபு கம்பம்பட்டி, மிசோரம் வி.கே. சிங். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்துவதற்கான இரு மசோதாக்களை ஆய்வு செய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் யார்? விடை பி.பி. சௌதரி. பக்ரைன் நாட்டின் உயரிய விருதான மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி யாருக்கு வழங்கப்பட்டது? விடை தொழிலதிபர் ரவி பிள்ளை. ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை மதன் பி. லோகூர். அண்டர்-19 மகளிருக்கான ஆசிய கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை இந்தியா. ஐநா சபை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக எந்த ஆண்டை அறிவித்துள்ளது? விடை 2024. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 9வது தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை வே. ராமசுப்பிரமணியன், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். யாருடைய பிறந்தநாள் கிசான் திவாஸ் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது? விடை சரண் சிங். விவசாயிகள் தினம் டிசம்பர் 23 அன்று அனுசரிக்கப்படுகிறது. 2024 ஆண்டுக்கான பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது எத்தனை சிறார்களுக்கு வழங்கப்பட்டது? விடை 17 பேர். வீரபால திவாஸ் தினமான டிசம்பர் 26 அன்று இந்த விருது வழங்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த ஜனனி நாராயண் இந்த விருதை பெற்றார். எந்த மாநிலத்தில் உள்ள கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார்? விடை மத்திய பிரதேசம். சமீபத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எந்த ஆண்டு பிரதமராக பதவி வகித்தார்? விடை 2004 முதல் 2014 வரை. மன்மோகன் சிங் ஒருங்கிணைந்த பஞ்சாப் மாகாணத்தில் 16 செப்டம்பர் 1932 பிறந்தார். மன்மோகன் சிங் வகித்த பல்வேறு பதவிகள்: 1980-82 தேசிய திட்டக்குழு உறுப்பினர், 1982-85 இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர், 1991 மத்திய நிதி அமைச்சர், 1998-2004 எதிர்க்கட்சி தலைவர். டிசம்பர் 2024 மத்திய வருவாய்த்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர்? விடை அருணீஷ் சாவ்லா. வெண்தலை கழுகை தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நாடு எது? விடை அமெரிக்கா. சமீபத்தில் எந்த நாட்டிலிருந்து இரு அரிய வகை சிவப்பு பாண்டா கரடிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டன? விடை நெதர்லாந்து. புரோ கபடி லீக் தொடர் 11வது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஹரியானா ஸ்டீலர்ஸ். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை ஹோனேரு ஹம்பி. மத்திய ரிசர்வ் காவல் படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர்? விடை விதுல் குமார்.
சமீபத்தில் காலமான ஜிம்மி கார்ட்டர் எந்த நாட்டில் முன்னாள் அதிபர் ஆவார்? விடை அமெரிக்கா. ஜிம்மி கார்ட்டர் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 2002ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு யுனெஸ்கோ சிறப்பு விருது பெற்ற தமிழக கோவில் எது? விடை ஆபத் சகையேஸ்வரர் கோயில், கும்பகோணம். இந்திரா காந்தி விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மிச்சல் பச்செல்ட். 57வது புலிகள் காப்பகமான ரத்தாபாணி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை மத்திய பிரதேசம். 10வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற்றது? விடை அசாம். உலக வர்த்தக அமைப்பின் புதிய தலைமை இயக்குனர் ஒஹான்ஜோ இவேலா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை நைஜீரியா. ஐநாவின் சுற்றுச்சூழல் விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை மாதவ் காட்கில். பிரிங் இட் ஆன் தி இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற நூலின் ஆசிரியர்? விடை தீபா மாலிக். நண்பர்களுக்கான கேள்வி: அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.